அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோ செய்ய ரெசிபி என்னென்னா, ஒரு வித்தியாசமான சுவையில் இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நம்ம ஏகப்பட்ட வெரைட்டிஸில் நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கோம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கிலோ சிக்கனை எடுத்து எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு தேவையான மசாலா இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேங்க, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம், 2 பட்டை 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன், ஒரு 3 கிராம்பு போட்டுக்கிறேங்க. ஸ்பைசஸ் எல்லாம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்ததும் இதில் ஒரு 2 வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துடலாம். நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 தக்காளி பழமான தக்காளியாக சேர்த்துருக்கேன். ஒரு 2 பல்ஸ் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக ஓட்ட வேண்டாம். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 4 ஸ்பூன் இருக்கும் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 தக்காளி நான் பழமான தக்காளி அரிஞ்சு போட்டு ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடலாம். நான் நிறைய வெரைட்டியில் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் சிக்கன் ரெசிபிலாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம். இது ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்குங்க. வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிடலாம். இப்போ இந்த சமயத்தில் இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் நான் சேர்த்துற போகிறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சி தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும், சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனால் போகிற வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு கேப்சிகம் எடுத்து அரிஞ்சு போட்டிருக்கேங்க. நம்ம கேப்சிகம் போட்டு இந்த மாதிரி சிக்கன் கிரேவிலாம் செய்யும்போது டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்குது. அதோட சுவையே வேறு மாதிரி இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்து சிக்கனை எடுத்து அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்றேன். பாருங்கள், இந்த சமயத்தில் மல்லி புதினா கொஞ்சமாக நம்ம ஃப்ரெஷ்ஷான மல்லி புதினா கட் பண்ணி சேர்த்துட்றேங்க. தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும், நான் தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்றேன். இந்த சிக்கன் கிரேவி சப்பாத்திக்கெலாம் செம்ம சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு பருப்பு ரசம், சாம்பார், வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார்லாம் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். ஆல்ரெடி நமக்கு சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விடும். இருந்தாலும் நான் 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு சிக்கன் வெந்துடும் இல்லையா. 10 நிமிஷத்தில் வேக வச்சு நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிச்சிடாது வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறோங்க. இந்த சிக்கன் கிரேவி நம்ம கேப்சிகம்லாம் சேர்த்துருக்கிறதுனால செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான சுவையிலையும் இருந்துச்சுங்க. அவ்வளோ தூரம் சாப்பாடு நீங்கள் சூடான சாதத்தோடு கூட போட்டு சாப்பிடணும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் கொடுத்துறேன். இந்த அளவுக்கு நீங்கள் கிரேவியோடு இறக்கிட்டால் உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் செஞ்சு இந்த கிரேவியில் ரெடி பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.